ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இதுவரைக்கும் நீ என்ன தேடி என்னுடைய ஆலயத்துக்கு பலமுறை வந்திருக்க. ஆனா நானாக உன்னை தேடி இதுவரைக்கும் 2 முறை உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை கையில ஏந்திக்கிட்டு வந்தேன். ஆனா என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டீனா அப்புறம் நானாக உன்னை தேடி வருவது. இப்போதாவது நான் சொல்றத கேளு. இதுவரைக்கும் உன்னுடைய அலட்சியத்தாலும் கவன சிதறலாலும் எத்தனையோ விஷயங்களை தவற விட்டுட்ட, வாய்ப்புகளை தள்ளி விட்டுட்ட. இப்போது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பு தான் உன் வாழ்க்கையவே மாற்ற போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் போது உன் மனசுக்குள்ள ஒரு தெளிவும் புத்துணர்ச்சியும் வந்திருக்கும். இனிமே வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற அந்த புரிதலும் உனக்கு வந்துவிடும். யாரெல்லாம் உன்னை ஏமாற்ற மாட்டாங்கன்னு முழுசா நம்பினியோ அந்த நம்பிக்கை தானே அவர்களை மேல நீ ஏமாந்து போறதுக்கும் அவர்களிடம் நீ நம்பிக்கை துரோகத்தால் ஏமாந்து போவதற்கும் காரணமாக அமைஞ்சிடுச்சு. அப்படி எத்தனை பேர் உன்னை எப்படி வேணா ஏமாத்திருக்கட்டும், ஆனா ஒருபோதும் உன் வாழ்க்கையில நீ யாரையும் ஏமாத்தணும்னு கனவுல கூட நினைக்காத. நீ எப்போதும் நீயாக இதே போல நல்ல குணத்தோடு கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. உனக்கான வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறப்பாக அழகாக நடத்தி தருவதற்கெனவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். கடல் அமைதியாக இருக்கும்போது வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஆழமே இல்லாத சிறு நதிநீர் போல தோன்றும். அதே போலதான் மனிதனும் அமைதியாக பொறுமையாக இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அப்பாவியாக தெரிவான். ஆனால் உண்மை என்னன்னா, பொறுமையான மனிதன் வெளியே பலமில்லாதது போல தோன்றினாலும் அவன் மிக ஆழமான சக்திசாலியாக பலசாலியாக இருப்பான். நீயும் அப்படிதான் உன்னுடைய அத்தனை திறமைகளையும் பலத்தையும் உனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு வெளியே நிதானமா பொறுமையா அமைதியான பிள்ளையாக இருக்க கத்துக்கோ. கோபப்படுவதற்கு பலம் தேவையில்லை, ஆனா பொறுமையாக இருப்பதற்கு அதிக பலமும் துணிவும் வேணும். அந்த பலத்தை நான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் பொறுமையாக இருக்க கத்துக்கோ. வாழ்க்கையில நீ எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் நீ கடந்து வந்த பாதையையும் கடந்து வந்த வாழ்க்கையும் மறக்கக்கூடாது. இந்த உலகத்துல எவ்வளவு உயர பறவை பறந்தாலும் அந்த வானத்தையே கூட தொட்டும் அளவுக்கு பறந்து போனாலும் தாகம் வந்துச்சுன்னா தண்ணிக்காக தரையை நோக்கிதான் கீழே தானே வந்தாகணும். அதே போலதான் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் என்னை நாடி வந்துதான் ஆகணும். என்னை நம்பி வந்தவங்களுக்கும் என்னை நாடி வந்தவர்களுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவேன். அதையாக நேசிச்சாங்கன்னா ஒருபோதும் அவர்களிடம் வார்த்தைக்கு பதிலாக செயல் மூலமாக நீ அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை அவர்களுக்கு உணர்த்தி விடு. ஏன்னா நீ பண்ற தப்பு இதுதான். நீ எல்லார் மீதும் உண்மையான அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்கே தவிர அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதும் இல்லை, செயல்களில் காட்டுறதும் இல்லை. அவங்க மேல அன்பை வச்சு நீ எவ்வளவோ அவர்களுக்காக செய்கிறாய் என்பது அவர்களுக்கு புரியவே மாட்டேங்குது என் செல்வமே. எப்பவுமே ஒருத்தரை உனக்கு உண்மையாவே பிடிக்கலனா அது முகத்துக்கு நேரா வார்த்தைகள்ல சொல்லிடு. ஆனா ஒருத்தரை உண்மையாக நேசிச்சினா அவர்களிடம் வார்த்தைகளால் சொல்வதை விட செயலின் மூலமாக உன் அன்பை அவர்களுக்கு வெளிக்காட்டும் போது அது அவர்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடும். பல சமயங்களில் உன் சோகத்தை மறைப்பதற்காகவும் சில தோல்விகளிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் நீ சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்கிறத நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு உனக்கு தைரியத்தையும் துணிவையும் கொடுத்த நான் அதற்காக சந்தோஷத்தான் படுகிறேன் என் செல்வமே. புன்னகைங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல, இதை போல என்னுடைய திறமையான பிள்ளையான உன்னுடைய சோகத்தையும் உன்னுடைய கவலைகளையும் தோல்வியையும் மறைக்கும் முகமூடியாக உன் புன்னகை இருப்பது என்பது எனக்கு சந்தோஷமான விஷயம்தான். இன்னைக்கு சும்மா மற்றவங்களுக்காக சிரிக்கிறனே, நாளைக்கு நிஜமாகவே உண்மையாக இயல்பாக எந்த கஷ்டமும் இல்லாம மனசார சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் வெற்றிகரமாக முடிச்சுக்கிறேன். நிச்சயமாக அத்தனையும் வெற்றிகரமாக முடிச்சு உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். தேவையற்ற மனிதர்களையும் தீய விரோதிகளையும் வேணாம்னு நீ ஒதுங்கி போகிறத பார்த்து அவங்க உன்னை கோலத்தனம்னு நினச்சாங்கன்னா அது அவர்களுடைய முட்டாள்தனம்தான். ஏன்னா
எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு பதிலா எல்லாத்துக்குமே நின்று நின்று வாதாடுவதற்கு பதிலாக அமைதியாக ஒதுங்கி போய் அமைதியாகவே உனக்கான வேலைகளை செஞ்சு எல்லார் கண் முன்னாலே மிக பெருசா ஜெயிச்சு நிற்கிறது தானே பெரிய விஷயம். எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் உனக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் அமைதியாகவே இருந்து உன்னுடைய காரியங்களை உனக்கான காரியங்களை சாதிக்க தயாராக இரு. எப்போவுமே யாருக்குமே தொல்லைன்னு இல்லாத அளவுக்கு யாரையும் நெருங்கி போகாத அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தூரமாகவே இருக்கும்போது தான் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதிகமாக மற்றவங்ககிட்ட நெருங்கி போகும்போதும் அன்பை வெளிக்காட்டும் போதும் அன்பு கூட சில நேரங்களில் கசந்து போயிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரிடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு அளவோடு பழக கற்றுக்கோன்னு சொல்கிறேன். அதிர்ஷ்டங்கிறது எப்போதும் எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. அதே போல் உதவிங்கிறது நீ எதிர்பார்க்கும் போதெல்லாம் மற்றவங்க கிட்டேருந்து கிடச்சிக்கிட்டே இருக்காது. உனக்கான உதவியை எப்போதுமே செய்து கொள்ளக்கூடிய தயாரான துணிவுள்ள பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் அதிர்ஷ்டத்தை தேடி நீ போக வேணாம். அதிர்ஷ்டம் தானாகவே உன்னை தேடி உன் வீட்டை தேடி வந்துவிடும் என் செல்வமே. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் இழக்க மாட்டாய். அதை நீ எந்த நிலையிலும் இழந்துவிடக் கூடாதுன்னு தான் நான் உனக்கு துணையாகவே இருந்து நீ நினச்ச காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். வாழணும் நல்லா இருக்கணுன்ற ஆசையில் வாழ்பவர்களை விட நமக்கு இருக்க வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சு வாழ்ந்தாகணுமேன்ற கட்டாயத்துக்காக இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. நீயும் அப்படிதானே? ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக ஏதோ ஒரு கடமையின் பேரில் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் யாரை நம்பியும் நீ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ நம்பியவர்கள் பொய்யாகும் போது அவர்களுடன் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் சேர்ந்தே பொய்யாக போய்விடும் அல்லவா? இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எதுக்காகவும் நீ கஷ்டப்படாத. எப்படிலாமோ வாழணும்னு ஆசைப்பட்டு இப்போ ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதுன்ற மனநிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கையை தள்ளிவிட்டது எனக்கு தெரியும் என் செல்வமே. வாழ்க்கையை நினச்சி நொந்து போயிருக்கிற உனக்கு இந்த அளவுக்கு தைரியமும் சந்தோஷமும் வந்ததை நான் பாராட்டுறேன். கூடிய சீக்கிரம் நீ எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் தாண்டி கடந்து போய் நிம்மதியாய் வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான வழிகளை உன் அப்பன் முருகன் செய்ய போகிறேன். செத்துப்போன் மட்டும் யாரையும் சபிக்காம அதுக்கு பதிலாக வாழ்ந்துட்டு போன்னு சொல்ல பழகு. ஏன்னா சாவதை காட்டிலும் வாழ்வது தான் இங்கு பல பேருக்கு சாபமாக மிக கொடூரமானதாக கஷ்டமானதாக இருக்கு. ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்கிறோம் நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ தோல்விகளையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சம்பந்தமே இல்லாத துரோகங்களையும் சந்திச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. யார் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் உனக்கு நான் துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழும்படி வழிகாட்ட போகிறேன். பணம் இருக்கிறவன் நல்லவனை போல நடித்தாலும் கெட்டதே செஞ்சாலும் அவன் வேஷம் போடுறான்னு தெரிஞ்சாலும் மனிதர்கள் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனால் பணம் இல்லாதவன் என்னதான் உண்மையான நல்லவனாக இருந்தாலும் அவனை ஒதுக்கி வைக்கக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்கு. செருப்பு தேய தேய ஓடி ஓடி போய் நீ உழைச்சாலும் மனிதர்கள் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் தான் உன்னை அனுமதிப்பாங்களே தவிர வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உன்னை வரவேற்று பாசமாய் பேசக்கூடிய அந்த அன்பும் பாசமும் சகோதரத்துவமும் இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. அதனால உனக்கு கொடுக்காத மதிப்பை பணத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த மனிதர்கள் உனக்கு தேவையில்லைன்னு முடிவெடு. உனக்கு கொடுக்குற மதிப்பை தான் நீ பெருசாக பார்க்குறமே தவிர உன்கிட்ட இருக்க வசதியை பார்த்து உன்னை மதிக்கிறாங்கன்னா அப்புறம் உனக்கு என்ன அங்கே மரியாதை இருக்கு? எப்போவுமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கோ. நல்லா ஜெயிச்சவனுக்காக நீ கைத்தட்டும் போது அவன் காதுகளுக்கே கேட்காத அளவுக்கு அவன் தூரமாக உயரத்தில் நிற்பான். அதுவே நீ தோற்றவனுக்காக தோள் தட்டி அவனுக்கு ஆறுதல் சொல்லும்போது கடைசி வரைக்கும் அவன் ஞாபகத்திலேயே நிற்கக்கூடிய பிள்ளையாக நீ இருப்பங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எப்போவுமே ஜெயிச்சவங்க பின்னாலேயே ஓடாமல் தோற்று போனவர்கள் பின்னாலிருந்து அவனுக்கு ஊக்கமும் அவர்களை தட்டி கொடுத்த ஆறுதலும் சொல்லும்போது அடுத்த முறை அவர்கள் ஜெயிப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கும். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. என்னைக்கு உனக்கு எப்போது எதை கொடுக்கணும்னு
உன் அப்பன் முருகன் எனக்கு தெரியும். உன்னை பெற்றவர்களை ஒரு நாளும் கடிந்து கொண்டாதே. நீ சொல்வதற்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு, உன் மேல அன்பையும் பாசத்தையும் காட்டுறதுக்கு உன்னை பெற்றவங்க மட்டும்தான் உண்மையானவர்களாக இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. தெளிந்த நீரோடையை சலனப்படுத்த ஒரு கல் போதுமானது. அதே போல அமைதியான மனசை குழப்பமடைய செய்யும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியான சிந்தனையோட அழகாக உன் வாழ்க்கையை வாழ பழகு. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா அச்சங்களையும் சிக்கல்களையும் துக்கத்தையும் துரத்தி அடித்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். நீ ஒருபோதும் உன் மனசுல உன் கனவுகள்ல தேவையில்லாத எதிர்மறை இதயங்களை எதிர்மறை எண்ணங்களை உட்புகுத்தி கொள்ளாதே. என்ன ஆனாலும் நீ அமைதியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. கடினமான காரியங்களை எளிதாகவும் பெரிய காரியங்களை சிறிதாகவும் இருக்கும்போது நீ செஞ்சிட்டாலே அது 1000 மைல்கள் பயணம் செய்து உனக்கு வெற்றியை கையில் கொடுத்ததற்கு சமம். அதனால தான் எப்போவுமே சுலபமான காரியங்களை சுலபமாக செஞ்சு முடிச்சிரு. கஷ்டப்பட வேண்டிய காரியங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாத. அதையும் எப்படி சுலபமாக செய்யறதுன்னு பாருன்னு சொல்கிறேன். உன்னை நம்பு. அப்போது எப்படி வாழ்வதென்று உனக்கே தானாக புரிய வரும். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உனக்கு நல்லது கெட்டதை எடுத்து செல்லக்கூடிய தகப்பனாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ நினச்சதை விட நீ மிகவும் தைரியமான பிள்ளை. நீ இப்போது எப்படி பார்ப்பதற்கு வெளியுலகத்துக்கு தெரியிறையோ அதை விட மிகவும் வலிமையுள்ள ஆள் நீ. நீ நினச்சதை விட மிகவும் புத்திசாலி பிள்ளை நீ. அப்படி வலிமையான தைரியசாலியான புத்திசாலி பிள்ளையாக இருக்கும் உன்னை இந்த உலகத்தில் வெற்றியாளனாக மாற்றி காட்டுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன். உன் கனவு நனவாகாதுன்றது உன் மனசில் வேணும்னா வரலாமே தவிர உன் சொந்த சிந்தனையில் வேணா இருக்கலாமே தவிர மற்றவங்க யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. எல்லார் மனசும் உனக்கானதை சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு. மற்றவங்க யார் என்ன நினச்சாலும் அதை கவலைப்பட வேண்டிய கட்டாயமும் உனக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதிர்மறை எண்ணங்கள் உன்னை நெருங்காமல் எப்போதும் நேர்மறையான எண்ணத்தோட வாழ பழகு. உன்னால் மனசு வச்சா எல்லாமே முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோ. நீ செய்ய முடியாமல் போன பல விஷயங்களை நீ செய்து முடிப்பதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் உன் அப்பன் முருகன் துணையாக நிற்க போகிறேன். எந்த விஷயத்தையும் நீ தைரியமாக கையாளும் போது அதை சுலபமாக சரி செஞ்சிடலாம் என் செல்வமே. உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயத்த உன்னால் சரி செய்யவே முடியாத விஷயத்தை நினச்சி கவலைப்படுவதை விட எதை வச்சு எந்த விஷயத்தை எப்படி சரி செஞ்சுக்கலாம்னு யோசி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கேன். உன்னுடைய ஆற்றல்களும் உன்னுடைய மதிப்புகளும் கூட ஒன்றுமில்லாமல் போகும்படியும் உனக்கு கெட்டது செய்யும்படியும் நினச்சிக்கிட்டு இருக்க மனிதர்களை தாண்டி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். இந்த உங்களால் செய்ய முடியாது, உங்களால் நடத்திக்க முடியாது, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு மற்ற மனிதர்கள் சொல்லும் எந்த வார்த்தைகளையும் நீ காதில் வாங்கிக்காத. எப்போவுமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தது தான். உன் எண்ணத்தை நீ எந்த அளவுக்கு உயர்வானதாக வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக நிச்சயமாக இருக்கும். எல்லாத்துக்கும் நீதான்ப்பா முருகா துணைன்னு எல்லார் சார்பாகவும் மன்னிப்பும் அல்லது உனக்கான வேண்டுதலும் ஆறுதலும் கேட்குற உனக்கு துணையாக நான் இருந்து நல்லதை செய்வேன். நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நேரடியாக நானே உனக்கு துணையாக இருந்து நல்ல வழி காட்ட தயாரான பிறகு நீ இனிமே குறை குற்றங்களை பற்றி யோசிக்க கூடாது. எப்போதுமே நல்ல விஷயங்களையும் நிறைவான விஷயங்களையும் சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும்.